பொதுவாக இன்றைக்கி சூழ்நிலையில் பல இளைஞர்களும் மாணவர்களும் ஒழுங்கான வழிகாட்டுதல் இல்லாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு தான் இருக்காங்கன்றதை நம்ம தினமும் செய்தி ஊடகங்கள் மூலமா தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களெல்லாம் நெகிழ வச்ச ஒரு தருணம் தான் இந்த கல்லூரி மாணவர்கள் சந்திப்பு. இவங்க கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை இளம் விவசாயிகளும் கூட. நிலம் தரிசாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இல்லாமல் உண்மையிலேயே விவசாயத்தில் மிக்க ஆர்வம் உடைய மாணவர்களாக இவங்க இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஆர்வம்னா விவசாயத்தில் அடுத்தடுத்து என்னென்ன பராமரிப்பு பணிகள் பண்ணணுங்கிறத ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நாமளும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரே ஊரை சேர்ந்த இந்த 3 நண்பர்களும் எவ்வளோ செடி நடுறாங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏக்கர் பரப்பளவுக்கு நடுறாங்க. அதாவது 31,000 செடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நாம் இவங்களோட ஆர்வத்தை பாராட்டி எக்ஸ்ட்ரா ஒரு 1000 செடி கொடுத்து அனுப்பணும். காலம் மாறிக்கிட்டே இருக்கிற இன்றைக்கி சூழ்நிலையில் பல இளம் தலைமுறையினர் விவசாயத்தில் களம் கண்டு பல புதிய முயற்சிகளை கையாண்டு வியாபார ரீதியாகவும் வெற்றி பெறணுங்கிறது தான் எங்களோட கருத்தும். நன்றி, வணக்கம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.